Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.12ல question number 8 வாங்க question குள்ள போலாம். There is a square field whose side is 10 meter. So ஒரு square field இருக்கு. அதோட இது பாத்தீங்க அப்படினா 10 meter இருக்கு. எல்லா சைட்ஸ்மே 10 meter இருக்கு. சரிங்களா? A square floor bed is prepared in its center leaving a gravel path. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிரெட் வந்து ரெடி பண்றாங்க. இதோடைய இந்த ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த கிரேவல் பாத்தை விட்டுட்டு இந்த ஸ்கொயர் பெட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பெட்டை அவங்க ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 3 rupees ஆகுதான். ஸோ இது அதாவது இதை ரெடி பண்றதுல ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 3 rupees ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இதை சுற்றி இந்த வழி விட்டுருக்காங்க இல்லையா, இந்த வழிக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 4 rupees ஆகுது. சரிங்களா? இது வந்து 4 rupees 1 ஸ்கொயர் மீட்டருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, இதோடைய வித்து எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளார் பெட்டை ரெடி பண்ணுறதுக்கும் இந்த கிராவலிங் பாத்தை ரெடி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா rupees 364 ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ rupees 364 இதெல்லாம் ஹிண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் இந்த கிராவலிங் பாத்தோட வித் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டோட்டல் காஸ்ட் இஸ் rupees 364 ஃபார் மேக்கிங் பெட் அட் எவ்வளோக்கு மேக் பண்ணுறாங்க rupees 3 அண்ட் கிராவலிங் பாத் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, கிராவலிங் பாத் at rupees 4. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் ஆஃப் த ஃப்ளார் பெட் எடுத்துக்கலாம். ஸோ சைட் ஆஃப் த ஃப்ளார் பெட் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது எல்லா சைடுமே எனக்கு என்ன வந்துடும், எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ இதோட ஏரியா அப்படின்னும் போது வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி வெளியில் இருக்கு இல்லையா இது, ஸோ இதோடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறேன். அப்போது ஏரியா ஆஃப் த அந்த ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ ஸ்கொயர் ஃபீல்டு எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீல்டு வந்து உள்ளே இருக்கிறது தேவை கிடையாது. அதாவது உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளவர் பெட்டு இல்லாமல் எனக்கு அந்த ஸ்கொயர் ஃபீல்டு வேணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏரியா அதாவது அந்த ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் எனக்கு உள்ளே இருக்க இந்த ஃப்ளவர் பெட்டோட இது தேவையில்லைன்றதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதோட ஏரியாவை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு இது என்னும் போது 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும். சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவலிங் பாத்துன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இதில் நான் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூவை தான் நான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அதோட காஸ்ட் மட்டும்தான். இந்த காஸ்ட்டை வச்சு தான் நான் இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ளவர் பெட்டை ரெடி பண்ணுறதுக்கு வந்து 3 rupees ஆகுது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குன்னு. ஸோ அது டோட்டலாக எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் தான். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னும் போது நான் இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு தான் இப்போ நான் போட போகிறேன். ஸோ டோட்டல் காஸ்ட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்றதுனால ஸோ 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் வெளியில் இருக்கிற அந்த கிராவலிங் பாத்துக்கு எவ்வளோ ஆகுது 4 rupees ஆகுது இல்லையா. ஸோ 4 இன்டூ அதோட ஏரியா என்னது 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை டோட்டலாக பண்ணும்போது நமக்கு 364 rupees ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இது ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சு. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 400 மைனஸ் 4x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 364 அப்படின்னு வந்திருக்கு. 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு மைனஸ் 1x ஸ்கொயர் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 364 மைனஸ் 400 இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் 400 ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 36 ஆகிடும். மைனஸ் அண்ட் மைனஸ் கெட்ஸ் கேன்சல். நம்ம இப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36. அப்போ வேறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, த வித் ஆஃப் த கிராவலிங் பாத் அதுதானே கேட்குறாங்க. ஸோ therefore the width of the graveling path gravel path இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஸோ நம்ம என்ன ஆல்ரெடி பண்ணியிருந்தோம், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சோல் சைடு வந்து 10ன்னு போட்டிருந்ததுனால 10 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா. இங்கே இப்போ ரெண்டு சைடும் சேர்ந்து தானே வருது. ஸோ இந்த ரெண்டு சைடும் சேர்ந்து இருக்கிறனால டிவைடட் பை 2, எனக்கு தேவை ஒரு சைடுக்கான இது தானே. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 10 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா வர ஆன்சர் தான் அந்த width of the gravel path. So where which is equal to 10 minus x ன்னும் போது 6 divided by 2. So 4 divided by 2 which is equal to 2 meter. Therefore the width is 2 meter அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. Thank you.